கந்த புராணத்தின் தொடர்ச்சியில் ஸ்கந்தன் வளர்ந்து நிற்கும் காலம் அமைதியானதாக இருந்தாலும் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்திருந்தது. வானுலகம் இன்னும் அசுரர்களின் பிடியில்தான் இருந்தது. தேவர்கள் ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இந்த முறை அவர்களின் கண்களில் அச்சம் இல்லை, தீர்மானம் மட்டும் இருந்தது. இந்திரன் முன்னே வந்தான். ஒரு காலத்தில் வஜ்ராயுதத்தை தன் வலிமை என்று எண்ணியவன் இப்போது அதே வஜ்ரத்தை தன் அகங்காரத்தோடு சேர்த்து கீழே வைத்தான். இனி இது என் ஆயுதம் அல்ல என்று சொல்லாமல் சொன்னான். ஒருவரின் பின் ஒருவராக வருணன், வாயு, அக்னி அனைவரும் தங்கள் தெய்வீக சக்திகளை ஸ்கந்தனின் முன் வைத்தனர். கந்த புராணம் இங்கு ஒரு நுட்பமான உண்மையை சொல்கிறது. அது ஆயுத அர்ப்பணம் அல்ல, அகங்கார அர்ப்பணம். ஸ்கந்தன் அந்த ஆயுதங்களை கையில் எடுத்தபோது அவன் முகத்தில் உறுச்சல் இல்லை, அமைதி மட்டும் இருந்தது. ஏனெனில் அவன் அறிந்திருந்தான், இந்த யுத்தம் தன்னை பெருமைப்படுத்த அல்ல, தர்மத்தை மீட்டெடுக்க. அந்த தருணத்தில் தேவர்கள் புரிந்து கொண்டார்கள், இனி அவர்கள் போராளிகள் அல்ல, சரணடைந்தவர்கள். தேவர்கள் ஆயுதங்களை அர்ப்பணித்த அந்த நொடியை தொடர்ந்து கைலாயம் ஒரு விசித்திர அமைதியில் மூழ்கியது. அந்த அமைதியை சிவபெருமான் முறித்தார். ஸ்கந்தனை அருகில் அழைத்து அவன் தோளில் தம் திரு கரத்தை வைத்தார். கந்த புராணம் அந்த தொடுதல் ஒரு ஆசிர்வாதம் அல்ல, ஒரு ஆணை என்று சொல்கிறது. இனி என்று சிவன் கூறினார், தேவசேனைகளின் தலைமை உனக்கே. அந்த வார்த்தைகள் போரின் அறிவிப்பு அல்ல, பொறுப்பின் அறிவிப்பு. இளமையான ஸ்கந்தனை பார்த்து சில தேவர்கள் ஒரு கணம் தயங்கினார்கள். ஆனால் அவன் பார்வையை சந்தித்தவுடன் அந்த தயக்கம் அமைதியாக மாறியது. ஏனெனில் அந்த பார்வையில் வெற்றி பற்றிய அவசரம் இல்லை, நியாயத்தின் உறுதி இருந்தது. ஸ்கந்தன் பேசினான். அவன் சொன்னது போர்க்கூச்சல் அல்ல, இந்த யுத்தம் எதிரியை அழிக்க அல்ல, அத்தர்மத்தை முடிக்க என்று கூறினான். அந்த ஒரு வாக்கியம் தேவசேனைகளின் மனங்களில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியது. கந்த புராணம் இங்கே என்ன கூறுகிறது என்றால், உண்மையான தலைமை குரலில் அல்ல, உறுதியில்தான். யுத்தம் இன்னும் தொடங்கவில்லை, ஆனால் அதன் முடிவு அந்த நிமிடத்திலேயே உருவாகிவிட்டது.